உலக மூத்த குடிமக்கள் நாள் என்பதனை ஐநா மன்றம் கொண்டாடுகிறது ஆகஸ்ட் திங்கள் 18ஆம் நாளில். உலகெங்கும் வாழுகிற மூத்த குடிமக்கள், the indigenous people of the world, பூர்வ குடிமக்கள், அவர்களை பெருமைப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, அந்த மக்களிலே இன்னும் பலர் அடிப்படை உரிமைகள் இழந்தவர்களாக இருக்கிற காரணத்தினாலேதான் ஐநா மன்றம் அவர்களும் மாந்தர் இனத்தில் தொடக்க காலத்து மனிதர்கள், விலங்குகள் பூட்டப்பட்ட நிலையிலேயே இன்னும் துயரங்களை, சிலுவைப்பாடுகளை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். உரிமை வழங்கட்டும் இந்த அகிலம், மனிதர்களாக மதிக்கட்டும் இந்த சமுதாயம் என்ற உணர்வை ஏற்படுத்துகின்ற உன்னதமான நோக்கத்தோடு தான் ஐநா மன்றம் இந்த நாளை மூத்த குடிமக்கள் நாளாக, பூர்வ குடிமக்கள் நாளாக, ஆதி குடிமக்கள் நாளாக கொண்டாடுகிறது. என்னை தொலைபேசியிலே அழைப்பு விடுத்த பேராசிரியர் தனராஸ் அவர்கள் 20ஆம் நாள் திங்கட்கிழமை எங்கள் கல்லூரிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்ட மாத்திரத்தில் அதே நாளில் பெரிதொரு நிகழ்ச்சியை நான் ஏற்கனவே அறிவித்து செய்தி ஏடுகளிலே வெளிவந்து விட்டதே, வருவதற்கு இயலாத நிலை என்று கூறிய போதிலும், எந்த கல்லூரியிலும் இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு நிகழ்ச்சி நடைபெறாத வேளையில் கட்டுப்பாட்டுக்கு இலக்கணமான லயோலா கல்லூரியிலே இந்த நாளை கொண்டாடுகின்றார்களே, அழைப்பு கொடுத்திருக்கிறார்களே. ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு அவசியம் செல்ல வேண்டும் என்று இதனை வாய்ப்பாக மகிழ்ச்சியோடு எண்ணிக்கொண்டு நான் இங்கே வந்தேன். தடைகளை கடந்துதான் எந்த வெற்றியையும் ஈட்ட முடியும் என்று பேராசிரியர் தனராஸ் அவர்கள் சொன்னார்கள். முழு நிலவை சந்திப்பதற்கு, தன்னிலவை காண்பதற்கு அமாவாசையும் கடக்கத்தான் வேண்டும் என்று கூறினார்கள். ஆகவே கரிய இரவு என்பது ஒரு விடியலுக்கு நுழைவாயிலாகத்தான் அமைகிறது. Darkness always precedes the dawn. விடியலின் முகத்துவாரத்திலே தான் இருள் அமைகிறது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி என்னவென்றால், உங்கள் தலைமுறையில் உங்களுடைய மனப்பாங்கு, அணுகுமுறை இதோடு இயைந்து வரக்கூடிய காலகட்டத்தை நான் கடந்தவன். எனவே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அரங்கத்தில் ஒலிபெருக்கி நின்று போனால், ஒளி விளக்குகள் அணைந்து போனால் எங்கிருந்து சப்தம் எழுகிறது என்பதை முதல்வரே கண்டுபிடிப்பதற்கு திணறுவார் என்கின்ற நிலையிலே கூட ஊசி விழுந்தாலும் ஓசை கேட்கிற அளவுக்கு நிசப்தம் நிலவிய போதுதான் லயோலா கல்லூரி மாணவர்களினுடைய கட்டுப்பாட்டை நான் உணர முடிந்தது. ஆகவேதான் இவ்வளவு அமைதியாக செவிமடுக்கின்ற மனப்பான்மை பெற்றிருக்கின்ற மாணவர்கள் மத்தியில் பூர்வ குடிமக்களை பற்றி பேசுகிற தகுதி இந்த தமிழர்களுக்கு மாத்திரமே உண்டு என்ற விதத்திலே தமிழ் துறையினர் இந்த வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். பூர்வ குடிமக்கள், மூத்த குடிமக்கள் என்றால் யார்? அந்த வரிசையிலே தமிழர்கள் வருகிறார்கள். நம்முடைய பேராசிரியர்கள் குறிப்பிட்டதை போல முன்தோன்றி மூத்த தமிழ்குடி. ஆகவேதான் கல் தோன்றி மண் தோன்றா காலம், நதி வருமுன் மணல் தருமுன் முன் தோன்றி மூத்த தமிழ்குடி. இதைத்தான் கவியரசர் சொன்னார். அப்படிப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்கள்? இன்றைக்கு மூத்த குடிமக்கள் உலகில் அவர்கள் காலம் காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்த பகுதிகளில் இல்லை, சிதறி கிடக்கிறார்கள். சிறுமைப்படுத்தப்பட்டு உரிமை இழந்தவர்களாக உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலே அவர்கள் வீசப்பட்டு கிடக்கின்றார்கள். மனிதன் எப்பொழுது தோன்றினான் என்ற ஆய்வுக்குள்ளே செல்ல வேண்டியது அவசியமாகிறது. எத்தனை ஆயிரம் ஆண்டுகள்? இன்றைய மனிதனுடைய பூர்வம் என்ன? அவன் மூதாதையர்கள் யார்? எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தோன்றினார்கள் என்றார்.
இன்றைய மனித இனத்தினுடைய மூதாதையர்கள் நியாண்டர்தால் மனிதர்கள். அவர்களின் மூதாதையர்கள் யார்? ஹோமோ எரெக்டஸ் என்று சொல்லப்படுகின்ற வகுப்பை சேர்ந்தவர்கள், பிரிவை சேர்ந்தவர்கள். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாலே? 500,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே. இது ஆய்வாளர்களினுடைய கண்டுபிடிப்பு, ஆராய்ச்சியாளர்களுடைய கண்டுபிடிப்பு. 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதர்கள் எப்படி இருந்தார்கள்? இப்படித்தான் மனிதன் தொடக்க காலத்திலே இருந்தார் என்று சொல்லப்படுகிற குரங்கு இனத்திலே இருந்து வந்தவன் என்று சொல்லப்படுகிற அந்த காலகட்டத்தில் எப்படி அவனுடைய தோற்றம் இருந்தது என்பதற்கு ஒரே ஒரு ஆதாரம் கிடைத்திருக்கக்கூடிய எலும்புக்கூடுகள். அது ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாழிக்குள்ளும் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டு அதிலே காண கிடைத்த அரிய பொருட்கள் இன்றைக்கு உலகத்தின் பல நாடுகளின் அருங்காட்சியகத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றன. பெர்லின் அருங்காட்சியகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த மனிதர்கள் எப்படி மனிதர்களே அல்ல என்று சொல்லப்படுகிற அந்த வகை மக்கள் எப்படி இருந்தார்கள், கற்கால மனிதர்களுக்கு முந்தியவர்கள் என்பதற்கு கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் அனைத்தும் மிக மிக பிற்பட்ட காலத்தில், கடந்த நூற்றாண்டில், அதற்கு முன்னைய நூற்றாண்டில் உலகத்தின் பல பகுதிகளிலே கண்டு எடுக்கப்பட்ட எலும்புகளின் மூலமாகத்தான் இவர்கள் இந்தந்த வகை பிரிவை சேர்ந்தவர்கள், இந்த பூர்வ குடிமக்கள் என்று சொல்கிறோமே, the indigenous people, இவர்களின் மூதாதையர்கள். அவர்கள் எந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிற பொழுது, மஞ்சள் நதி பாய்ந்து ஓடுகிற சீன தேசத்தில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள், இந்தோனேசியாவுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஜாவா சுமத்ரா தீவுகளிலே, அதிலும் குறிப்பாக ஜாவா தீவில் சோலோ நதிக்கரையிலே கண்டெடுக்கப்பட்ட எலும்புகளில் மண்டை எலும்பு, கபாலம், இடது துடை எலும்பு, 2 பற்கள், இவற்றை வைத்துக் கொண்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் எந்த வகையை சேர்ந்தவர்கள். பித்திகாந்திரோபஸ், இவர்கள் இந்த வகையை சேர்ந்தவர்கள். மஞ்சள் நதி பாய்கிற சீனத்திலே கண்டெடுக்கப்பட்ட ஒரு கபாலம், ஒரு மண்டை ஓடு, அதிலே இருந்து இவர்கள் சீனாந்திரோபஸ். இன்னொரு பகுதியில் ஜெர்மனியில் ஹைடல்பர்க் என்கின்ற இடத்திலே கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூடு ஹைடல்பர்க் வகையை சேர்ந்தவர்கள். அட்லாஸ் மலை பிரதேசத்திலே கண்டெடுக்கப்பட்ட ஒரு மனிதனினுடைய தொடை எலும்பு, தாடை எலும்பு, கபாலம், அதை வைத்து அட்லாந்திரோபஸ். அதை போல ஆப்பிரிக்க கண்டத்தில் தான்சானியா பகுதியிலே கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூடு தொலாந்திரோபஸ். இந்த 4 பிரிவுகளும் பூர்வ மனிதர்களுக்கு நெடுங்காலத்துக்கு முன்னால், லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்த மனிதர்கள் என்று சொல்லப்படுகின்ற, நமக்கு மூதாதையர்களாக கருதப்படுகின்ற எலும்பு கூடுகள். இதைத்தான் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது ஹோமோ எரெக்டஸ் இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பல நூற்றாண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்ததற்கு பின்னர் நியாண்டர்தல் மனிதர்கள் என்று நீங்கள் வரலாற்றிலே படிக்கிறீர்களே, அந்த மனிதர்கள் வருகிறார்கள். இது ஜெர்மனியிலே நியாண்டர்தல் பள்ளத்தாக்கிலே கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் என்பதனால் நியாண்டர்தல் மனிதர்கள் என்று சொல்கிறார்கள். 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்தவர்கள் இந்த நியாண்டர்தல் மனிதர்கள். இவர்கள் இன்றைய மனித இனத்தினுடைய எலும்புகளிலே இருந்து முற்றிலும் இந்த எலும்புகள் மாறுபட்டு இருக்கின்றன. அப்படியானால் இந்த நியாண்டர்தல் மனிதர்களிலே இருந்து இன்றைய நவீன கால மனித வகையை சேர்ந்தவர்கள் யார்? ஹோமோ சேப்பியன்ஸ். எத்தனை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக வருகின்ற இந்த இனத்தை பூர்வ குடிமக்கள் என்று சொல்கிறீர்களே, 4 வகையாக பிரிக்கிறான் ஆராய்ச்சியாளர். ஆம், மங்கோலாய்டு, நீக்ராய்டு, காக்கசாய்டு, ஆஸ்திரேலாய்டு
4 வகை மனிதர்கள். கருப்பு, வெள்ளை, மஞ்சள், பழுப்பு வண்ணம், 4 வண்ணம். இந்த 4 வகையாக இந்த பூ உலகத்தில், இன்றைய உலகம் அல்ல, இவையெல்லாம் நெடிய ஆராய்ச்சிக்கு பின்னாலே கண்டெடுக்கப்பட்டது. அப்படியானால் எங்கே தோன்றியது மனித இனம்? மனித இனத்தின் தொட்டில்தான் லெமுரியா கண்டமாம் தமிழர்களின் குமரி கண்டம் என்பதை ஈராஸ் பாதிரியார் மட்டுமல்ல, H.G. வெல்ஸ் மட்டுமல்ல, ஹக்ஸ்லி மட்டுமல்ல, மிகச்சிறந்த ஆய்வாளன் ஹெகலே சொல்லுகிறான். மிக அருமையாக சொல்லுகிறான். ஆசியா கண்டத்தின் தென்கரையிலே இருந்து ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய கிழக்கு கரை, உங்கள் மனக்கண் முன்னால் உலக வரைபடத்தை கொஞ்சம் கொண்டு வாருங்கள். அட்லஸை உங்கள் மனக்கண் முன்னால் கொண்டு வாருங்கள். ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய கிழக்கு கரை வரையில் சந்தா தீவுகளிலே இருந்து ஆசியாவின் தெற்கு கரையிலே இருந்து ஒரு பரந்த நிலப்பரப்பு இருந்தது. மிகப்பெரிய நிலப்பரப்பு. இன்னும் சொன்னால் காரல் மார்க்ஸோடு சேர்ந்து உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள், the workers of the world unite, you have to lose nothing but your chains, உங்கள் விலங்குகளை தவிர நீங்கள் இழக்கப் போவது எதுவும் இல்லை என்று அந்த மேனிஃபெஸ்டோவிலே இன்னொரு கையெழுத்திட்ட ஃபிரெடரிக் எங்கல்ஸ் அவன் குறிப்பிடுகிறான். இந்த லெமோரியா கண்டம் என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியில் தான் பரந்த நிலப்பரப்பு இருந்தது. மனித இனம் முதலில் இங்குதான் தோன்றியது. தேவநேய பாவாணர் கோரியதுக்காக மட்டுமல்ல, அவர் அழுத்தந்திருத்தமாக சொன்னார், உலகில் முதல் மனிதன் எங்கே தோன்றினார் என்றால் தமிழர்கள் வாழ்ந்த லெமோரியா கண்டத்திலே தோன்றினார் என்று குறிப்பிட்டார். நிசப்தம் நிலவியது. என்னை அன்பு காட்டி அழைத்த தமிழ்துறை பேராசிரியர் தனராஜ் அவர்கள் உரையாற்றுகிற பொழுது மாணவர்கள் அமைதி காட்டினார்கள். நான் உரையாற்றுகின்ற வேளையிலே ஏற்பட்ட இந்த தடங்கலில் ஒலியும் ஒளியும் இல்லாவிடினும் மாணவ செல்வங்களே, என்னை வந்த இடத்திலே தமிழர்கள் மதிப்போடு நடத்துவது விருந்தோம்பும் பண்பு என்ற காரணத்தினால் நீங்கள் அமைதியாக இருந்ததை என் வாழ்நாளிலே மறக்க மாட்டேன். இது ஒரே ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. 1968ஆம் ஆண்டு நான் சட்டக்கல்லூரியிலே பயின்று கொண்டிருந்த காலத்தில் கெல்லிஸ் மாணவர் விடுதியிலே நான் தங்கியிருந்தேன். விடுதி விழா கொண்டாடப்பட்டது. அந்த விடுதி விழா நிகழ்ச்சிக்கு அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களை அழைத்திருந்தோம். அவர்கள் உரையாற்ற வந்திருந்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த தலைப்பு சமுதாய சீர்திருத்தம். சட்டக்கல்லூரி மாணவர்கள் எவ்வளவு அருமையாக கட்டுப்பாட்டை பாதுகாப்பார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். நானும் அந்த கல்லூரியிலே பயின்றவன் தானே. திடீரென்று மின்சாரம் நின்றுவிட்டது. விளக்குகள் முற்றிலும் அணைந்து விட்டன. ஜெனரேட்டர் ஏற்பாடு செய்ய தவறிவிட்டோம். எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது. விடுதி நாள் விழா, அதிலும் விடுதி நாள் விழா என்றால் மிகச் சிறப்பான அறுசுவை விருந்து, அசைவ விருந்தெல்லாம் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அந்த சூழலில் ஒரு பரபரப்பும் பதட்டமும் நிறைந்த அரசியல் மோதல்கள், கல்லூரிக்குள்ளேயும் கட்சி அரசியல் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த காலம் அந்த காலம். அப்படிப்பட்ட சூழலில் பெரியார் மேடையில் அமர்ந்திருக்கிறார். இருள் சூழ்ந்து விட்டது. ஒலிபெருக்கி வேலை செய்யவில்லை. ஒரு பதட்டம். யாராவது கூச்சலிட்டு விடுவார்கள், சீழ்க்கை ஒலி எழுப்பி விடுவார்கள். ஒரு மாபெரும் தலைவனை, நம்மை தமிழர்களை மனிதர்களாக நடமாட வைத்து தலை நிமிர வைத்த இந்த மகத்தான தலைவனின் மனம் புண்படும்படி ஏதாவது நடந்துவிடக்கூடாது என்று மிகுந்த கவலையோடு இருந்தோம். 15 நிமிடங்கள் ஒலியும் இல்லை, ஒளியும் இல்லை. மீண்டும் ஒளி வந்தது. பெரியார் அவர்கள் அவருக்கே உரிய குரலிலே பேசினார். சட்டக்கல்லூரி பையங்கள் என்றால் ரொம்ப முரட்டுத்தனமானவங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க.
இன்றைக்கு நான் பேச வந்த இடத்துல விளக்கு அணைஞ்சு போச்சு. ஒருவர் முகம் ஒருத்தருக்கு தெரியல. ஆனால் இந்த அரை மணி நேரமும் கல்லூரிக்கு போகாத இந்த கிழவனையும் மதித்து நீங்கள் இவ்வளவு அமைதியாக இருந்ததை என் வாழ்நாளிலே மறக்கவே முடியாது என்று கூறினார். நான் பெரியாரை முன்னிறுத்துகிற பொழுது ஒப்புமைக்காக அல்ல, அவர் ஒரு மாபெரும் தலைவர். நான் என்னுடைய கருத்துக்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்று வந்திருக்கிற இடத்தில், அதிலும் லயோலா கல்லூரி, நான் புனித சவேரியார் கல்லூரியிலே படித்தேன். ரொம்ப கட்டுப்பாடு நிறைந்த கல்லூரி. இதே அரங்கத்திலே தான் நான் முதுகலை பொருளாதார தேர்வு எழுதினேன். இந்த பெற்றம் அரங்கத்தில். இங்கே உங்களை பல ஆண்டுகளுக்கு பின்னால் எந்த இடத்திலே இருந்து தேர்வு எழுதினேனோ அங்கே உங்களை சந்தித்து உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவேதான் தமிழர்களினுடைய நாகரீகம் வரலாறு என்று சொல்லுகிற பொழுது இந்த லெமூரியா கண்டத்திலே தான் இந்த வரலாறு தொடங்குகிறதென்றால், அவர் எந்த ஃபிரெடரிக் எங்கல்ஸ் இந்த கருத்தை சொல்லுகிறாரோ அதையே தர்க்க ரீதியான ஆய்வுகளுக்கு மூதாதையாகிய ஹெகல் சொல்லுகிறான். ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்தது, அது பரந்த நிலப்பரப்பு. இன்றைய இந்து மகா கடலுக்குள்ளே அமிழ்ந்து கிடக்கின்ற நிலப்பரப்பு. அது ஆசியா கண்டத்தையும் ஆப்பிரிக்காவையும் இணைக்கின்ற ஒரு பரந்த நிலப்பரப்பு இருந்தது. ஒரு நெடிய மலைத்தொடர் இருந்தது. அங்கே லெமூரி என்கின்ற உயிரினம் இருந்தது. இந்த லெமூரி என்ற உயிரினம் இருந்தது. எனவே மனித இனத்தின் தோற்றம் இங்கேதான் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று ஹெகல் சொல்லுகிறார். ஆகவேதான் இது லெமூரியா கண்டம் என்று அழைக்கப்பட்டது. பறந்து விரிந்து கிடந்த தமிழகம் இன்று 3 கடல்கள் சந்திக்கக்கூடிய குமரி திருவடியில் இந்துமா கடலும் அரபிக்கடலும் வங்காள குடாக்கடலும் ஒன்றை ஒன்று ஆற தழுவிக் கொண்டிருக்கக்கூடிய குமரி முனையில் உலகத்தின் எழில் வாய்ந்த இடம் எதுவென்று கேட்டால், இந்த பரந்த உலகத்தில் எனக்கு மனதை கவர்ந்த இடம் இந்த குமரி முனைதான் என்று மார்ட்டின் லூதர் கிங் வர்ணித்தாரே, அந்த குமரி முனைக்கு தெற்கே தமிழ் தென்றல் சேது பிள்ளை அவர்கள் அந்த கடல் அலைகளின் தாலாட்டு கீதத்தை கேட்டவாறு மணல் வெளியில் நின்று கொண்டு, இதற்கு தெற்கேதானே இதைவிட 47 மடங்கு பறந்து விரிந்து கிடந்த தமிழகம் இருந்தது. பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று தமிழ் புலவன் பாடினான். பகுருளி ஆறு இருந்தது, குமரி ஆறு இருந்தது, குமரி மலை இருந்தது என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியிலே இருந்து ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், இன்றைக்கு கடலுக்கு அடியிலே அமிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு நெடிய மலைத்தொடர் தென்மடலாக இருந்தது. அது மடகாஸ்கர் வரையிலே பரவி இருந்தது. இன்றைய ஆஸ்திரேலியா கண்டத்திலே இருந்து ஆப்பிரிக்கா கண்டம் வரையில் முன்பு ஒரு பரந்த நிலப்பரப்பாகவே இருந்தது என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியிலிருந்து தான் பூர்வ குடிமக்கள், இந்த பூர்வ குடிமக்களுடைய உரிமைகளை பற்றி சொல்லுகிற பொழுது, பழமையான நாகரீகம் நமது நாகரீகம். இது தற்பெருமைக்காக சொல்லப்படுவதல்ல. கிறிஸ்து மார்க்கம் இந்த மண்ணில் அடியெடுத்து வைத்ததற்கு பிறகு அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வந்த அருள் தந்தைகள் தமிழுக்கு தொண்டாற்றினார்கள், மொழிக்கு சேவை செய்தார்கள், மனித நேயத்தை பரப்பினார்கள். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கண்டார் கால்டுவெல். ஆகவேதான் திருவாசகத்தை ஆங்கிலத்தை தந்தார் ஜியு போப். நான் ஒரு திராவிடன், ஸ்பெயின் நாட்டிலே இருந்து வந்திருக்கிற திராவிடன் என்று குறிப்பிட்ட ஈராஸ் பாதிரியார் முகஞ்சதொரு அரப்பாவினுடைய அகழ்விலே கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை ஆய்வு செய்துவிட்டு, என்னை ஸ்பெயின் தேசத்திலே இருந்து வந்த திராவிடன் என்று என் கல்லறையிலே எழுதுங்கள் என்று சொன்னாரே, அந்த ஈராஸ் பாதிரியார் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது, முகஞ்சதொரு அரப்பாவிலே கிடைத்த கருவிகள், அதன் அடையாள தோற்றங்கள், அப்படி கிடைத்திருக்கிற கருவிகளிலே இசை கருவிகளினுடைய அந்த அடையாள குறிப்புகள் கிடைத்திருக்கின்றன என்று குறிப்பிட்டார். இசை இங்குதான் பிறந்தது என்று சொன்னோம்.
அதை கண்டுபிடிப்பதற்கு ஈராஸ் பாதிரியார் பயன்படுத்திய எழுத்துக்கள் சுமேரிய எழுத்துக்கள். திராவிட நாகரீகத்தை கண்டுபிடிப்பதற்கு அவர் பயன்படுத்திய எழுத்துக்கள் சுமேரிய எழுத்துக்கள். அப்படியானால் சுமேரிய எழுத்துக்கள் மூலமாக ஏன் கண்டுபிடிக்க நேர்ந்தது? மாணவ செல்வங்களே, சுமேரிய நாகரீகம் ஒரு பழமையான நாகரீகம். நீங்கள் 6வது வகுப்பு புத்தகத்திலே, சரித்திர புத்தகத்திலே படித்திருப்பீர்கள். மெசபடோமியாவினுடைய நாகரீகம், டைகிரிஸ் யூப்ரடிஸ் என்கின்ற நதிகளுக்கு இடையிலே மலர்ந்த நாகரீகம், அதுதான் சுமேரிய நாகரீகம். அங்கே ஒரு பழமையான நகரம் இருந்தது. அந்த நகரத்துக்கு பெயர் பாபிலோன். புராதனமான நகரம், அதற்கு பெயர் பாபிலோன். இந்த சுமேரிய நாகரீகம் உலகத்தின் மிக பழமையான நாகரீகங்களிலே ஒன்று. ஆக மூத்த குடிமக்கள் சுமேரியாவிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த சுமேரியர்களுக்கும் தமிழர்களுக்கும் தொடர்பு இருந்தது? இல்லை, இல்லை. தமிழர்கள் தான் பின்னர் சுமேரியர்களாக அங்கே போய் ஆனார்கள் என்பதற்கு எத்தனையோ ஆதாரங்களை சொல்ல முடியும். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சுமேரியர்களின் பிரசித்தி பெற்ற நகரம் பாபிலோன் இருந்தது என்று சொன்னால், அதற்கும் முன்னால் 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் மொஹஞ்சதாரோ ஹரப்பாவினுடைய அகழ்வுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த செய்திகளுக்கு முன்னால் 11000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த புராதனமான நகரம் தான் காவிரிப்பூம்பட்டினம். இதனுடைய இந்த காவிரிப்பூம்பட்டினத்தினுடைய சிறப்புகளை பற்றி எத்தனை நாடுகளின் பொருள்கள் அங்கே வந்து குவிந்தன, காவிரிப்பூம்பட்டினத்து கடற்கரையிலே வந்து குவிந்தன. அண்மையிலே கூட நடைபெற்ற விழாவிலே அதை பற்றி குறிப்பிட்டேன். நம்முடைய தமிழ் பாட புத்தகங்களிலே நீங்கள் கடியலூர் உரித்திரங்கண்ணனார் எழுதிய பட்டினப்பாலையை படிக்கலாம். யவன நாட்டு மரக்கலங்கள் தமிழர்களினுடைய கடற்கரை ஓரத்திலே வந்து காத்து கிடந்தன. வணிகம் வளர்ந்தது. இதை நான் இங்கே குறிப்பிடுவதற்கு காரணம், பூர்வ குடிமக்களாகிய தமிழர்கள் எத்தகைய வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதற்காகத்தான் நான் காவிரிப்பூம்பட்டினத்தினுடைய பெருமையை சொல்ல வந்தேன். நீரின் வந்த நிபிர்வரி புறவியும், காலின் வந்த கருங்கரி மூடையும், வடமலை பிறந்த பொன்னும் மணியும், குடமலை பிறந்த ஆரமும், கங்கை வாரியும், காவிரி பயனும், ஈழத்து உணவும், காளகத்து ஆக்கமும், அம்பாரம் அம்பாரமாக குவிக்கப்பட்டு கிடந்த காவிரிப்பூம்பட்டினம். இது கட்டுக்கதை அல்ல. இந்த காவிரிப்பூம்பட்டினம் கடலுக்கு அடியிலே இன்றைக்கு அமிழ்ந்து கிடக்கிறது. இதை கண்டுபிடித்து சொன்னவர்கள் யார்? இந்திய தேசிய கடலாராய்ச்சி கழகம் 1990 இருந்து 93 வரை ஒரு ஆராய்ச்சி நடத்தியது. காவிரிப்பூம்பட்டினம் கடலுக்குள் அமிழ்ந்து கிடக்கிறது என்ற செய்தியை சொன்னது. ஒரு அழகான கட்டிடம். அந்த கட்டிடம் கட்டப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்ட செங்கல் சுட்ட செங்கல். சுட்ட செங்கலை பயன்படுத்தி அழகான வீடுகளை அமைத்து நேர்த்தியான தெருக்களை அமைத்திருந்தார்கள். 3 கிணறுகளும் ஒரு வீடும் அதிலே கண்டுபிடிக்கப்பட்டது என்ற செய்தி வெளிவந்தது. ஆராய்ச்சி தொடரவில்லை. நிதி பற்றாக்குறை என்று சொல்லி ஆராய்ச்சி நிறுத்தப்பட்டது. அப்பொழுதுதான் அமெரிக்க நாட்டை சேர்ந்த இத்தகைய ஆய்வுகளுக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிரஹாம் ஹான்காக் அவர் இங்கே வந்தார். காவிரிப்பூம்பட்டினத்துக்கே வந்தார். அமிழ்ந்து கிடக்கின்ற காவிரிப்பூம்பட்டினத்தை காண்பதற்கு வந்தார். அவர் இதுவரை உபயோகிக்கப்படாத புதிய நவீனமான உபகரணங்களை, கருவிகளை கொண்டு வந்து பயன்படுத்தினார். அதற்கு உதவியாக வந்த நிறுவனம் சேனல் 4 என்கின்ற ஒரு தொலைக்காட்சி நிறுவனம், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த நிறுவனம். சேனல் 4 என்கின்ற நிறுவனமும் அதே போல அமெரிக்க நாட்டை சேர்ந்த இன்னொரு நிறுவனம், தொலைக்காட்சி நிறுவனம் லேர்னிங் சேனல், இந்த 2 நிறுவனங்களும் சேர்ந்து அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அப்பொழுது சொன்னார் கிரஹாம் ஹான்காக், உலகத்தின் புராதனமான நகரம் பாபிலோன் அல்ல, இந்த காவிரிப்பூம்பட்டினம் தான் மிக மிக புராதனமான நகரம். 11000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த நகரம் இருந்தது. இன்றைக்கு 70 அடி ஆழத்திலே கடலுக்குள் புதைந்து கிடக்கிறது. இந்த நாகரீகம் உலகத்தில் வேறு எங்கும் காண முடியாத அரிய செய்திகளை தருகிறது என்று சொன்னார். உலகம் பூராவில் இருக்கின்ற ஆராய்ச்சியாளர்கள் அண்டர் வேர்ல்ட் என்கின்ற ஒரு தொலைக்காட்சி தொடரிலே கண்டு திகைத்து போனார்கள். உலகத்தின் பூர்வீக நாகரிகம் இதுவரை பாபிலோனில் இருந்தது, எகிப்தில் இருந்தது,
பிரமிடுகள் கட்டப்பட்டிருக்கின்ற நைல் நதி கரையில் இருந்தது என்று இதுவரை நினைத்துக் கொண்டிருந்தோம். அது உண்மை அல்ல. அது இந்தியாவின் தெற்கு கோடி முனையிலே இருக்கக்கூடிய ஒரு கடலின் ஓரத்திலே இருக்கிறது என்பதை கண்டறிந்து சொன்னார். ஆகவேதான் இதே காலகட்டத்தில் முகஞ்சதாரோ அரப்பாவிலே கண்டெடுக்கப்பட்ட இசை கருவியை பற்றி சொல்லி, இசை எங்கே இருந்து பிறந்தது என்று சொன்னால், நான் இந்த மன்றத்தில் தெரிவிக்கிறேன், தமிழர்கள் தான் சுமேரியாவுக்கு சென்றவர்கள். ஆதியிலே ஆதி குடிமக்கள் அவர்கள் தான் அங்கிருந்து எகிப்துக்கு சென்றார்கள். இன்றைக்கும் சுமேரியா என்றவுடன், பாபிலோன் என்றவுடன் உங்களுக்கு ஏற்படுகிற பரபரப்பை விட உங்கள் இதயத்தில் பதிகிற விதத்திலே சொல்ல வேண்டுமானால், ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் உலகை குலுக்கிய ஒரு சம்பவத்தை கண்டிருப்பீர்கள் அல்லவா? தொலைக்காட்சிகளிலே ஒரு மனிதன் தூக்கிலிடப்படுகிறான். அவன் தூக்கிலிடப்படுகிற காட்சியை உலகம் பூராவிலும் கோடிக்கணக்கான கண்கள் பார்த்தன. அவனுடைய வரலாறு, அதனுடைய கடந்த கால போராட்டம், அதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் அவர் நாட்டின் அதிபர், அந்த நாட்டினுடைய மகுடம் தரித்துக் கொண்டிருந்தவன், ஈராக் தேசத்தின் அதிபர் சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்படுகிற பொழுது அவனுடைய முகத்தையும் கண்களையும் தலையையும் கருப்பு துணியாலே மறைப்பதற்கு முயலுகிற பொழுது அது கூடாது என்று தடுக்கிறான். என் முகத்தை கண்களால் மூடாதீர்கள், நான் மடிகிற பொழுதும் என் மண்ணை தரிசித்துக் கொண்டே மடிய விரும்புகிறேன் என்று இன்னொருவன் சொன்னான். அவன்தான் மாவீரன் பகத்சிங். தூக்கு மேடையிலே கொண்டு போய் நிறுத்தி உன்னை தூக்கிலிட போகிறோம் என்று சொன்ன பொழுது புரட்சி ஓங்குக என்று முழக்கமிட்ட பகத்சிங் இளம் பிராயத்தில் வாலிபத்தின் வசத்தத்தை எதையும் அனுபவிக்காத அவன், மண்ணின் விடுதலைக்காக தன் உயிரை தந்த அவன், சாக போகிற நேரத்திலே சொன்னான், என் முகத்தை மூடாதீர்கள், உன் கடைசி விருப்பம் என்ன? முதலில் கேட்டார்கள். அவன் சொன்னான், என்னுடைய கடைசி விருப்பம், என்னை தூக்கிலிடாதீர்கள், சுகதேவ் ராஜகுருவை தூக்குமரத்திலே கொண்டு போய் நிறுத்தாதீர்கள், நாங்கள் போர்க்களத்து வீரர்கள், நாங்கள் நாட்டு விடுதலைக்காக உயிர்களை தத்தம் செய்கிறவர்கள், எங்களை யுத்த பூமியிலே வீரர்களை சுடுவதை போல எங்களை சுடுங்கள், தோட்டாக்கள் என் மார்பில் பாயட்டும், மகிழ்ச்சியோடு மடிவேன், தூக்கில் போடாதீர்கள் என்று சொன்னான். அப்பொழுது அந்த அதிகாரம் எங்களுக்கு இல்லை, தூக்கில் தான் மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருக்கிறது, ஆகவே நான் அதை மாற்றி அமைக்க முடியாது என்று அங்கே வந்து பார்வையிட வந்த நீதிபதி சொன்னார். அப்படியானால் வேறு ஏதாவது கேள், உன்னுடைய கடைசி விருப்பம் என்னவென்று. பகத்சிங் சொன்னான், அப்படியானால் என் கண்களை முகத்தை மறைக்காதீர்கள், கருப்பு துணியால் என் தலையை மூடாதீர்கள். ஏன் என்று கேட்டான். நான் என் மண்ணை பார்த்து கொண்டே சாக விரும்புகிறேன், இந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறோம், உன் முகத்தை கருப்பு துணியால் மூட வேண்டாம் என்று இங்கிருக்கும் சேவகர்களுக்கு நான் உத்தரவிடுகிறேன் என்று சொன்னான். கலகலவன சிரித்தான் பகத்சிங். ஏன் சிரிக்கிறாய் என்று நீதிபதி கேட்டான். உலகத்திலேயே உன்னை போல பாக்கியசாலி யாரும் கிடையாது என்றான். நீதிபதி மீண்டும் பிரமித்து போய் கேட்டான், என்னையா பாக்கியசாலி என்கிறாய், ஏன் என்றான். உயிர் பிரிகிற தருவாயிலும் மாறாத புன்னகையோடு இந்த மண்ணை பார்த்து கொண்டே நான் சாக போகிறேனே, இதை தரிசிக்கிற பாக்கியம் உன்னை தவிர வேறு யாருக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னான். இதை காட்சி நினைவுக்கு வருவதற்கு காரணம், சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்பட்ட போது நடத்தப்பட்ட விதம், அவன் இழிவுபடுத்தப்பட்ட கொடுமையை மனித உரிமையில் அக்கறை உள்ளவர்கள் பலரும் கண்டித்தார்களே, அந்த பாக்தாதை உள்ளடக்கிய பகுதிதான் சுமேரியா. மெசபொட்டோமியா நாகரிகம் இருந்த பகுதிதான் சுமேரியா. அந்த மெசபொட்டோமியா நாகரிகத்துக்கு முன்னைய நாகரிகம் எது தமிழர் நாகரிகம் என்று சொல்ல காரணம், சுமேரிய எழுத்துக்களை கொண்டு ஆய்ந்து இசைக்கருவிகள் இங்கே கிடைத்தன என்று சொன்னார் அல்லவா. இசைக்கருவிகள் என்கிற பொழுது இங்கே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே பயன்படுத்தப்பட்ட யாழ் என்கின்ற இசைக்கருவி தமிழர்களிடம் இருந்தது. 1000 நரம்புகளை கொண்ட பேரியாழ் என்ற ஒரு யாழ் இருந்தது. அதுபோல மகரயாழ் உள்ளிட்ட 14 வகை யாழ் தமிழர்களிடம் இருந்தன. ஈம கோபுரங்கள், அவைதான் பிரமிடுகள்.
முதுமக்கள் தாளியை போலத்தான் இறந்து போனவர்களுக்கு கல்லறை எழுப்பி கல்லறைக்கு மேலே பெரும் கட்டிடத்தை உயர்த்தி உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிற பிரமிடுகள் இருக்கின்றன. அது எகிப்து தேசத்திலே இருக்கின்றன. உலகை வென்று திரும்புவேன் என்று அலெக்சாண்டருக்கு பின்னர் புறப்பட்டு வந்தானே, கார்சிகாவிலே பிறந்த நெப்போலியன் போனபார்ட். அவன் தன் படை வீரர்களை கொண்டு வந்து பிரமிடுகளுக்கு முன்னாலே நிறுத்தி கொண்டு சொன்னான் பிரெஞ்சு நாட்டு வீரர்களை பார்த்து, இதோ நம் எதிரே நிற்பது பிரமிடு, 4000 ஆண்டுகள் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன என்று சொன்னானே. அந்த பிரமிடுகளிலே உள்ளே வரையப்பட்டிருக்கின்ற ஈம கோபுரம் என சொல்லப்படும் பிரமிடுகளில் வரையப்பட்டிருப்பது யாழ். யாழ் என்கிற இசைக்கருவி, தமிழர்கள் பயன்படுத்திய இசைக்கருவி. இன்றைக்கு லண்டன் மியூசியத்திலே, லண்டன் அருங்காட்சியகத்திலே அந்த யாழ் இருக்கிறது. அதை போலவேதான் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சுமேரியர்கள் பயன்படுத்திய யாழ் எனும் இசைக்கருவி பெர்லின் அருங்காட்சியகத்திலே இருக்கிறது. இசை எங்கே பிறந்தது என்று சொன்னால் அது வடமொழியில் இருந்து வந்தது, வேற எங்கிருந்தோ வந்தது. அதுதான் சரிகம பதனி என்று சொல்லுகிறவர்களினுடைய தலையில் உச்சந்தலில் அடித்தால் போல நமது ஆய்வாளர்கள், தமிழிசை ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்தார்கள். சரி கம பதனி, சட்சமம் ரிஷிபம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் தைவதம் நிசாதம், சரி கம பதனி. இதைத்தான் சிலப்பதிகாரம் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்ற கருத்தை சொன்ன இளங்கோவடிகள் குடமுதல் இடமுறையாக குரல் துத்தம் கைக்கிளை உளை இழி விளரி தாரம் என விரிதரு பூங்குழல் விளங்கி என்று அழகாக சொன்னார். 7 இசை சுரங்களும் இங்கிருந்துதான் வந்தன. ஆக இசை இங்கிருந்துதான் பிறந்தது, நாகரிகம் இங்கிருந்துதான் மலர்ந்தது. ஆக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே முதல் மனிதன் தோன்றிய இடம் லிமுரியா கண்டம், தமிழர்கள் தான் முதல் மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. ஆனால் இந்த செய்திகளை உலகத்திலே இன்றைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு பலர் தயாராக இல்லை. உண்மைகளை மூடி மறைக்கின்ற எழுத்தாளர்கள், புதிய ஆய்வாளர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆகவேதான் மூத்த குடிமக்களை பற்றி கொண்டாடுகிற உரிமை தமிழர்களுக்கு உண்டு. மூத்த குடிமக்கள் என்பது மட்டுமல்ல, மிக முக்கியமான வேறுபாடை கவனிக்க வேண்டும். மாயா நாகரிகம் என்று சொல்லப்படுகிற நாகரிகம் உள்ளிட்ட பல்வேறு நாகரிகங்கள் உலக வரலாற்றிலே எடுத்தாளப்படுகின்றன. ஆனால் மூத்த குடிமக்கள் என்று சொல்லப்படுகிற மக்களில் நீக்ரோயிட்ஸ் இருக்கிறார்கள். இன்று வரையிலே உரிமைகளை இழந்திருக்கக்கூடிய நீக்ரோ மக்கள், கருப்பர் இனத்தை சேர்ந்தவர்கள், பல இடங்களிலே வேட்டையாடப்பட்டு கொல்லப்பட்டார்களே செவ்விந்தியர்கள், துயரங்களை தாங்கிக் கொண்ட இயேசுநாதர், அவர் போதித்த அத்தகைய கருத்துக்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே, ஏறத்தாழ அதே காலகட்டத்தில், தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லாத காலகட்டத்தில், கை தொலைபேசிகள் இல்லாத காலகட்டத்தில், தகவல் பரிமாற்றம் இல்லாத காலகட்டத்தில் நமது ஆசான் வள்ளுவ பெருந்தகை சொன்னார், நிலத்தை தோண்டுகிறாய், வெட்டி எடுக்கிறாய், அது உன்னை தாங்குகிறது. என்ன அழகான உவமை! தாங்கி நிற்கின்ற நிலம் போல, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. இகழ்ந்து பேசுகிறவர்களை பொறுத்துக் கொள்வது மட்டுமல்ல, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு. மனிதநேயம் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணோடு மண்ணாக மக்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் பூர்வ குடிமக்களினுடைய உரிமையை கொண்டாடுவது மட்டும் லயோலா கல்லூரியினுடைய நோக்கமாக இருக்க முடியாது. நாம் யார், நாம் எந்த வழி வந்தவர்கள், நாம் எப்படிப்பட்டவர்கள், எப்படி அரசமைத்து வாழ்ந்தவர்கள் என்பதை சொல்வதற்காக மட்டுமல்ல. இன்றைக்கு இந்த கணிப்பொறி உலகிலே வெற்றிகளை பெற்று நீங்கள் வளர்ந்து வருகின்றீர்கள். முதல்வர் சொன்னார், 8000 மாணவர்கள் பயிலுகிற இந்த கல்லூரியில் முன்னேற வேண்டும் முன்னேற வேண்டும் என்ற முனைப்பு மட்டுமே மாணவர் உலகத்திலே இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு சொன்னார். பெற்றோர்களின் ஆசை கனவுகளை நனவாக்க வேண்டும், போட்டி நிறைந்த இந்த உலகிலே நான் ஜெயிக்க வேண்டும் என்ற முனைப்பு இருக்கிறது மாணவர்களிடத்திலே. ஆகவேதான் கல்லூரி வளாகங்களில் அமைதி தவழுகிறது, வாழ்க்கை போராட்டத்திலே நீந்தி வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவ செல்வங்களே,
வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், பணிகளுக்கு செல்ல வேண்டும், ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து முத்திரை பதிக்க வேண்டும், என் தாய் தந்தை என்னுடைய கனவுகளை நனவாக்க வேண்டும், சமுதாயத்திலே நான் அங்கீகரிக்கப்பட்டவனாக உலவ வேண்டும் என்ற முனைப்பு வரவேற்கத்தக்கது, நாட்டுக்கு நல்லது. அதே நேரத்தில் சக மனிதனின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை மனிதநேயம் தமிழர்கள் விதைத்த அந்த உணர்வு வளர வேண்டும். இந்த நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகின்றவர்கள் நீங்கள். ஆகவேதான் நான் வள்ளுவ பெருந்தகை பற்றி சொல்லுகிற பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் மூத்த குடிமக்களை பற்றி சொல்லுகிற பொழுது நாம் யார் என்பதை 20ஆம் நூற்றாண்டு தமிழனுக்கு நினைவூட்டியவர் பேரறிஞர் அண்ணா. உன் மூதாதையர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட பண்பாட்டை பெற்றிருந்தார்கள். நமது மன்னர்கள் சூதாட்டத்திலே மனைவியை பணயம் வைத்து ஆடியதில்லை. நமது மன்னர்கள் பண்பாட்டை இழந்ததில்லை என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏல் பல்கலைக்கழகத்துக்கு போனார்கள். உங்களை போன்ற மாணவர்கள் அவரிடத்திலே இந்தியாவிலே இருந்து ஒரு அறிஞர் வந்திருக்கிறார், அவரிடத்திலே பாடம் கேட்க போவோம் என்று மாணவர்கள் சென்றார்கள். ஏல் பல்கலைக்கழகத்தினுடைய அங்கிருக்கின்ற பேராசிரியர்கள் இவரை அறிமுகம் செய்தார்கள். இவர் இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞர், a great scholar from the southern part of India. இந்திய தீபகற்பத்தின் தெற்கு பகுதியில் இருந்து வருகிறார். இவரிடத்திலே பாடம் கேட்கலாம் என்கிற பொழுது அவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திருக்குறளை எடுத்து வைத்தார்கள். திருக்குறளின் அரிய கருத்துக்களை ஆங்கிலத்திலே எடுத்து சொன்னார்கள். எந்த அமெரிக்க நாட்டில் எல்லோரும் சட்டத்துக்கு முன்னால் சமம் என்பது ஏதோ ஜெஃபர்சன் கூறியதாக தெரிவிக்கிறார்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நிலைநாட்டியவன் தமிழன். மணிமுடி தரித்த மன்னனின் அவசவை களத்துக்கே சென்று அட அறிவு கட்டு போன அரசனே என்று ஒரு வணிக குடும்பத்திலே பிறந்த பெண் கேட்க முடிகிறது என்கின்ற காவியம் எந்த மொழியிலும் உலகத்திலே கிடையாது. ஆகவேதான் தமிழர் நெறியை எடுத்துச் சொல்ல திருக்குறளின் பெருமையை சொன்ன பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய குறிக்கோளை சுட்டிக்காட்டியே பேசினார். இந்த கல்லூரி மாணவர்களுக்கும் எந்த கல்லூரி மாணவர்களுக்கும் ஏல் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த குறிக்கோளை நினைவூட்டுவது, எடுத்து கூறுவது சால பொருத்தம் தேவை என்று நான் கருதுகிற காரணத்தால் அந்த அருமையான மோட்டோ என்ன தெரியுமா? ஏல் பல்கலைக்கழகத்தின் மோட்டோ, இஃப் நாட் ஐ தென் ஹூ, நான் இல்லாவிட்டால் வேறு யார்? ஒவ்வொரு மாணவனும் என்னால் ஏன் முடியாது? இஃப் நாட் ஐ தென் ஹூ, என்னால் முடியும். என்னால் முடியாது இன்னொருவன் என்று ஏன் நினைக்கிறாய்? நீ சிற்பியாகலாம், தூரிகை வைத்துக் கொண்டு அழகிய அஜந்தா வண்ண ஓவியங்களைப் போல சித்திரம் தீட்டுகின்ற ஓவியனாகலாம், காலத்தால் அழியாத கவிதைகளை படைக்கின்ற கவிஞனாகலாம், வான வெளியிலே அதிசயங்களை சாதிக்கின்ற ரைட் சகோதரர்களைப் போல விண்வெளியிலே சாதனைகளை படைக்கின்ற ஒரு விஞ்ஞானியாகலாம், விண்வெளியிலே ககாரின் முதலாக பறந்ததைப் போல அந்த விண்ணில் பறந்து நீங்கள் திரும்பி வரலாம். எந்த துறையும் தேர்ந்தெடுத்து அரசியல் துறையிலே தலைவனாகலாம், மக்களை வழிகாட்டுகின்ற தலைவனாகலாம். prepare all your days, meet them ever alike, எல்லா நாளும் ஆயத்தமாகுங்கள், எல்லாவற்றையும் சமமாகவே அந்த நாட்களை சந்தியுங்கள். பட்டறையாக இருக்கிற பொழுது அடி வாங்கிக் கொள்ளுங்கள். when you are the anvil bearer, சம்மட்டி ஆகிற பொழுது நீங்களே அடியுங்கள். when you are the hammer strike, இது மத்தியதர காலத்திலே ஒரு கவிஞன் எழுதிய பாடல் வரிகள். உங்கள் நெஞ்சிலும் இந்த நாட்டின் கோடிக்கணக்கான இளைய தலைமுறையினர், குறிப்பாக மாணவர்கள் நெஞ்சிலும் நிரந்தரமாக சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறாரே. இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் நாற்காலியை விட்டவர் வெளியேறினாலும் இந்த நாட்டின் இளைய தலைமுறையின் இதய நாற்காலிகளிலே அமர்ந்திருக்கின்ற அப்துல் கலாம் அவர்களின் மனதை கவர்ந்த பாடல் வரிகள்தான் இவை.